வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். திருமங்களக்குடி. அந்த திருமங்களக்குடி அப்படின்னா பாருங்க, அங்கேயே மங்கள கோபுரத்திற்கு மங்கள கோபுரம், மங்கள விமானம்னு பேரு. தீர்த்தத்திற்கு மங்கள தீர்த்தம்னு பேரு. விநாயகருக்கு ராகுக்கு திருநாகேஸ்வரம், சூரியனுக்கு சூரியனார் கோயில், குருவுக்கு ஆலங்குடி. ராகுனாலே பாம்பு உருவம், பாம்பு உருவம். ஆனா திருநாகேஸ்வரத்துல எப்படி இருக்காருன்னா முழுக்க முழுக்க மனித ரூபத்துல தான் இருப்பாரு. எப்படி இருப்பாரு? மனித ரூபத்துல. அந்த தோஷம் நீங்கி, அந்த தொந்தரவு நீங்கி. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவகிரக கோவில்கள் அப்படின்னாலே நம்ம கும்பகோணத்தை நாடி தான் போவோம். இந்த நவகிரக கோவில் உருவானதுக்கான மூல இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அந்த இடத்த நம்ம எப்போ போய் எப்படி வழிபட்டால் நமக்கான தோஷங்கள் தீரும் அப்படின்னு ஒரு முழு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். மேடம் வணக்கம், வாழ்க வளர்க. நவகிரகங்களுக்கு நன்றி. நிச்சயமாக நவகிரகம் இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே, இந்த யூனிவர்ஸே நவகிரகத்தை வச்சு தான் இருக்குது. தோஷம் அப்படின்னு எடுத்தாலே நவகிரக கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கான கோவில்களை எல்லாரும் ஜோதிடர்கள் தெரிஞ்சவங்க பரிந்துரை செய்வாங்க. உடனே எல்லாருமே செல்லக்கூடிய இடமானது கும்பகோணம். ஆனால் இது உருவாகிறதுக்கு மூல இடம் ஒன்று இருக்குது. அதற்கான ஒரு அரிய பல விஷயங்கள் நீங்கள் தகவல்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இது நேயர்களுக்கும் போய் சேரணும். இந்த இடத்துக்கான ஒரு புண்ணியம் என்ன, யார் யார் எதற்காக போகும் பொழுது நவகிரகங்களுக்கே மோட்சம் கிடைச்சது அப்படிங்கும் பொழுது நம்மெல்லாம் சாமானியப்பட்டவர்கள். கண்டிப்பாக அதற்கான ஒரு விளக்கம். கண்டிப்பாக. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நேரத்தில் நவகிரக கோயில் சார்ந்த ஒரு விஷயங்களை பேச போகிறோம். நவகிரகங்களையும் பேச போகிறோம். அதுக்கு அவங்க பர்மிட் பண்ணால் தான் பேச முடியும். இறையருள், அதோட கிரக பலம், பூர்வ புண்ணிய பலம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சப்ஜெக்டை கொடுக்க முடியும். அது அவங்கள வணங்கி, சிவபெருமானையும் அந்த அம்பாளையும் வணங்கி, நவகிரகங்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகும். நம்ம பேச போகிற ஆலயம் இன்னைக்கு திருமங்களக்குடி. சூரியனார் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். எல்லோரும் சூரியனார் மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இங்கே போயிட்டு தான் அங்கே போகணும். அப்போ திருமங்களக்குடி கும்பகோணத்திலிருந்து சரியாக 16வது கிலோமீட்டர் இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம். அப்படி திருமங்களக்குடியில் சிவபெருமான் பிராணநாதராக இருக்கிறார். நாதராக இருக்கிறார். அம்பாள் மங்களாம்பியாக இருக்கிறார். மங்களாம்பிகையாக இருக்கிறார்கள். தாலி பாக்கியம் தரக்கூடிய அமைப்பில் அவர் சிவன் உயிரை புதுப்பித்து மீண்டும் உயிர்ப்பிக்கின்ற நிலையில் அனுக்கிரகம் செய்து அருளாட்சி செய்கின்ற இடமே கும்பகோணத்துக்கு அருகிலே அமைந்திருக்கிற திருமங்களக்குடி. அந்த திருமங்களக்குடி அப்படின்னா பாருங்க, அங்கேயே மங்கள கோபுரத்திற்கு மங்கள கோபுரம், மங்கள விமானம்னு பேர். தீர்த்தத்திற்கு மங்கள தீர்த்தம்னு பேர். விநாயகருக்கு மங்கள விநாயகர்னு பேர். ஊருக்கு திருமங்களக்குடின்னு பேர். அப்போ எல்லாமே மங்களங்களாக நிறைந்த இடமாக இருக்கிறது. அப்போ அந்த மங்களங்களாக நிறைந்த இடத்திற்கு நாம் சென்று வந்தால் மங்கள வாழ்வு உண்டு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது அங்கே உள்ள நுழைஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு சிலிர்க்கும். அந்த சிவன் வாப்பா பிரச்சனை தீர்ந்துரும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எருக்க செடி இருக்குல்ல, அந்த வெள்ளெருக்கைன்னு சொல்லுவோம், அது நிறைந்த வனமாக இருந்த இடம். வெள்ளெருக்கை வனமாக நிறைந்த இடம். காலமா முனிவருக்கு நோய் பீடிக்கிறது தெரிஞ்சுக்கிறார். நவகிரகங்கள் தான் நோயை கொடுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு
அவர் நவ கிரகங்களையே சபிக்கிறார். எனக்கா நோய் கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் அவ்வளவு பவர். சிவனை கும்பிட்டு கும்பிட்டு சக்திகளோடு உட்கார்ந்துருக்கார். ஏன்னா நான் 9 பேர் இவங்க கடமையை செஞ்சுதானே ஆகணும். நல்லவங்க கெட்டவங்களுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உன்னோட கர்ம வினைப்படி இந்த காலகட்டத்தில் இந்த நல்லதையோ இந்த கெட்டதையோ தான் நீ அனுபவிக்க போறீங்கிறதா 9 பேர்த்தோட வேலை. அது சிவபெருமான் தான் பதவி கொடுத்து வச்சிருக்காரு. அது சிவபெருமானே பதவி கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு அவரும் கட்டுப்படுவார். அதுதான் உண்மை, நிதர்சனம். அப்படி அந்த 9 பேருக்கும் அந்த நோய் பீடிக்கப்பட்டு அந்த நோய் எப்படியா மாறுதுன்னா குன்ம நோயா மாறுது. குன்மம்னா வயிறு எரிச்சல். அதுக்கப்புறம் என்னவா இருக்குன்னா குன்ம நோயிலிருந்து மாறி உடல் முழுவதும் குஷ்ட ரோகங்கள் பீடிக்கப்படுது. அப்போ குன்மம் குஷ்டம் இரண்டும் கலந்து அது பீடிக்கப்படும் போது அங்கே ஏதோ ஒரு நெருடல்கள், போராட்டம், பிரச்சனை இவ்வளவும் அங்கே உருவாகிட்டு இருக்கு. யாருக்கு? நவகிரகங்களுக்கு. அப்போ அவங்க தேடும்போது எங்கே போகலான்னு போது அந்த வெள்ளருக்கை வனத்தில் சிவனும் அம்பாளும் இருக்காங்க. அங்கே தபஸ் பண்ணுறாங்க. தபம். அவர் சொல்கிறாரு, சிவன் நீங்கள் தபஸ் பண்ணுற இடம் இது அல்ல, உங்களுக்கு இடம் வேற. தபஸ் பண்ணுற இடம் இது கிடையாது, உங்களுக்கு இடம் வேற. நான் எங்கெங்கெல்லாம் வியாபித்து இருக்கிறனோ உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் உட்காந்து தபஸ் பண்ணுங்க. இவங்க நிறைய இடத்துல உட்காந்து தபம் பண்ணுறாங்க. தபம் பண்ணும்போது எங்கேயுமே விட கிடைக்கல. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிவ ஆலயத்தில் விட கிடைச்சிருது. ராகுக்கு திருநாகேஸ்வரம், சூரியனுக்கு சூரியனார் கோயில், குருவுக்கு ஆலங்குடி, கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம், புதனுக்கு திருவெண்காடு, இப்படி கிடைக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தவம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் இடமும் கிடைக்குது. அவர்களுக்கான நோய்க்கான தீர்வு கிடைச்சிருது. அப்படிப்பட்ட அந்த 9 பேரும் தவம் பண்ண இடம் தான் இன்னைக்கு நவகிரக கோயில்கள். அந்த 9 பேரும் தவம் இருந்து அவர்களுடைய தொந்தரவுகளை நீக்கி கொண்ட இடம்தான் நவகிரக ஆலயங்கள். எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க இறைவன். அங்கே நவகிரகத்தில் எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே அனுகிரக மூர்த்தியாக இருக்காங்க. தண்டனை கொடுக்குறவங்களா இல்லை. அதனால தான் யாருக்காவது ஏதாவது தசாபுத்திகள் நடந்தா, பிரச்சனை நடந்தா, புதன் திசை நடந்தா உடனே திருவெண்காடு போயிட்டு வா, ராகு நடந்ததுன்னா உடனே திருநாகேஸ்வரம் போயிட்டு. இது யாரும் தெரியறதில்லை. எல்லா ஜோசியரை தான் சொல்கிறாங்க, அங்கே போய் மட்டும் என்ன நடந்துடும் புரிஞ்சுக்குங்க, அந்த விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் வழிபட்டு பாருங்கள். இதில் ஒரு சூட்சமம் பாருங்கள். இத்தனை நாள் திருநாகேஸ்வரம் கும்பிட்டவங்களுக்கு இது தெரியாது. இதை சொல்லும்போது அப்போ தான் யோசிப்பாங்க. யோசிப்பாங்க. ராகுனாலே பாம்பு உருவம். ஆமாம், பாம்பு உருவம். ஆனால் திருநாகேஸ்வரத்தில் எப்படி இருக்காருன்னா முழுக்க முழுக்க மனித ரூபத்தில் தான் இருப்பார். எப்படி இருப்பார்? மனித ரூபத்தில் தான் இருப்பார். அந்த தோஷம் நீங்கி அந்த தொந்தரவு நீங்கி ஒரு மனித ரூபத்தில் மங்கள ராகுவாக இருக்கார். எப்படி? மங்கள ராகு. இந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை. ராகு மங்களம் செய்வாரா? ஆமாம், மங்கள ராகுவாக இருக்கார். பாம்பு கொடை பிடிச்சிருக்கும். நாகக்கன்னிகா நாகதேவதையோடு உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ராகு திசை, ராகு புத்தி, ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், 5இல் ராகு, 9இல் ராகு, 2இல் ராகு, லக்னத்தில் ராகு, 7இல் ராகு, 8இல் ராகு, சரணாகதி அடைஞ்சிருங்கிற திருநாகேஸ்வரத்தில். அப்படி போய் ராகுனாலே 18 வருஷ திசை, 18 விளக்கு, தானியத்தில் கருப்பு உளுந்து, உடைக்காத உளுந்து தானம் அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கு. இப்படி வழிபட்டுட்டு அங்கேயே வெள்ளி நாகர் விற்கிறாங்க, ஒரு 200 ரூபா சொல்லுவாங்க. அதை வாங்கி தலை சுற்றி உண்டியில் போட்டு கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு ஒரு பாலபிஷேகம் பார்த்துட்டு மானசீகமாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிவர்த்தி, இல்லை தாங்கிக்கக்கூடிய வல்லமையே கிடைச்சிரும். இதுதான் 9 கிரகத்துக்கான சூட்சமம். அப்போது பிராணநாதர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு அரசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அரசியோட கணவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சது. அந்த வழியாக தான் அந்த பிரேதம் போகும். அந்த மன்னருடைய மனைவி போய் நேராக பிராணநாதர்கிட்டையும் மங்களாம்பிகிட்டையும் எனக்கு தாலி பிச்சை போடுங்க, என் கணவரை உயிர் பிச்சு கொடுங்கன்னு மன்றாடுறா. அப்படி மன்றாடி கேட்டு வேண்டிக் கொள்ளும் போது அந்த வழியை கிராஸ் ஆகுது அவருடைய சபம். அந்த சாமி வந்த உடனே நேரம் அந்த வாசலுக்கு நேரம் வந்த உடனே அவர் அப்படியே எழுந்து உட்கார்றார். இறந்தவரை, கணவனை இழந்தவரை மீண்டும் தாலி பாக்கியம் கொடுத்து பிராணனை கொடுத்ததால் பிராணநாதேஸ்வரர் என்றும், தாலி பாக்கியத்தை கொடுத்ததால் மங்களாம்பிகை என்றும் பெயர். அந்த கோயில் சாதாரண இடம் இல்லைங்க.
உங்களுக்கு இன்னும் எனக்கு மாங்கல்ய பொருத்தமே வரல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பெண்கள் யாராவது இருந்தால் திருமணத்துக்கு நேரம் 5 வெள்ளிக்கிழமைங்க போய் வழிபட்டுட்டு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு 5வது வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் 5 பேர்த்துக்கு சேலை, ஜாக்கெட்டு, வளையல், பூ, பொட்டு, சந்தனம் மங்களகரமான பொருட்கள். பொருள்கள்லாம் வாங்கி அவங்க கையில் கொடுத்து தானம் பண்ணிட்டு வந்து பாருங்க. நடக்கலைன்னா அப்புறம் கேட்போம். அருமை. இது நடக்கும், நடக்காமலாம் போகாது. ஏன் இதை கேட்குறவங்களுக்கு இப்போ புண்ணியம் இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது நேயர்களுக்கு. அப்போ பிராணநாதருங்கிறவர் சாதாரண பிராணன்னா உயிருங்க. ஆமா. நம்ம என்ன சொல்ல பிராணனை வாங்காத போடான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ பிராணநாதேஸ்வரர் அந்த ஆவுடையாரை விட அந்த அந்த ஆவுடை என்ன சைஸோ அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் அந்த லிங்கம் இருக்கும். ஆனால் இது லிங்கம் ஹைட்டாக இருக்கும். அவர் அந்த இடத்துல நின்று கும்பிட்டிங்கனாலே பயங்கரமாக இருக்கும், செமையாக இருக்கும். சில பேருக்கு மாங்கல்ய தோஷம்லாம் சொல்கிறாங்க. அதுதான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், பெண்களுக்கு ராகு இருந்தால், சனி இருந்தால், கேது இருந்தால், 8 கூடையவனோட சனி ராகு கேது சேர்ந்துருந்தா, 8ஆம் அதிபதி நீசமாயிட்டா கடுமையான மாங்கல்ய தோஷம். இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உலகத்திலேயே ஒரு கோயில் இருக்குதுன்னா மங்களாம்பிகை தான், பிராணநாதர் தான். அப்போது அங்கே வந்து வெள்ள இருக்க வனமாக இருந்ததுனால ஸ்தல விருட்சமே வெள்ள இருக்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 12:30க்குள்ளே வெள்ள இருக்கையில் உப்பில்லாத தயிர் சாதம் பிரசாதமாக தர்றாங்க. இதை வாங்கி சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட ஸ்கின் நோயும் வெளியேறிடும். ஏன்னா நவகிரகங்களுக்கு ஸ்கின் நோய் தானே இருந்தது. அவங்க நவகிரகங்கள் வந்து இந்த தபஸ் பண்ணினதுக்கப்புறம் அங்கே வந்து வெள்ளரிக்கை சாதம் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு புது பொலிவு கிடச்சிருது. யாருக்காவது கேட்பாங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பொலிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு எல்லாம் விருப்பம் இருக்குது எல்லாத்துக்குமே. அவர்கள் கூட போய் சென்று வழிபட்டு அந்த வெள்ளரிக்கை இலையில் கொடுக்கின்ற தயிர் சாதத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு விமோச்சனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு பையனுக்கெல்லாம் ஒரு குட்டி குழந்தை அனுப்பிச்சு வச்சு பக்காவாக க்யூர் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கோ, எந்த விதமான தோல் பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி, குஷ்டரோகம், சொரியாசிஸு, இது மாதிரி நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் இங்கே போகலாம். போயிட்டு வரும்போது நல்ல தீர்வு கிடைக்கும். அதே போல் அங்கே அகத்திய லிங்கம் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, அதில் பிதிர்சாப நிவர்த்தி ஆகுது. அகத்தியரே வழிபட்ட லிங்கம், அகத்தியரை ஸ்தாபித்த லிங்கம், பிதிர்சாப நிவர்த்தி ஆகுது அகத்திய லிங்கத்தில். இதை விட சாமிக்கு உள்ளே போகிறோம் இல்லைங்களா, சிவனை பார்க்கும்போது எல்லா கோயிலையும் துவாரபாலகர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளையார் முருகர் இருப்பாங்க. இங்கே சரஸ்வதி லட்சுமி இருக்காங்க. என்ன ஒரு சிறப்பு! அது துவாரபாலகர்கள் மாதிரியே இருப்பாங்க 2 சைடு. அவங்கள ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் செல்வமும் கிடைக்கும், கல்வியும் கிடைக்கும், அங்கே போன பிராணனும் கிடைக்கும், பாக்கியமும் கிடைக்கும். எப்படி கோயில் பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே போய் அங்கே நவகிரக கோயில் இல்லை, உள்ள நவகிரக கோயிலே இல்லை. ஆமாம், அங்கே உள்ள கிடையாது, நவகிரக சன்னதி இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் வந்து கைகட்டி வாய் பொத்தி சேவை பண்ணுறது அங்கே ஐதீகம். நீங்கள் நவகிரக தோஷம் யாருக்கு இருக்கும், 9 கிரகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கெட்டு போயிருக்கும், இல்லை ஒரு 6 கிரகம் கெட்டு போயிருக்கும், ஒரு 5 கிரகம் கெட்டு போயிருக்கும். யோசிக்காதீங்க, நேராக பஸ் புக் பண்ணுங்கள், இல்லை கார் இருந்தால் கார் எடுத்துக்கங்க, நல்ல பாதுகாப்பாக கிளம்புங்க. போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரணாகதி விளக்கு போடுங்க, கோயிலை சுற்றி வாங்க, மானசீகமாக வழிபடுங்க, வேற மாதிரி இருக்கும். அதனால தான் நவகிரக கோயிலுக்கு அங்கே பக்கத்துலேயே வந்து சூரியனார் கோயில், சூரியனார் கோயில் அங்கேயுமே வந்து சூரியனை குரு பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த 2 மனைவியரோட சூரியன் இருப்பார், குரு பார்த்துக்கிட்டு இருப்பார். குரு பார்க்கும் பொழுது குரு சூரியன் சிவராஜ் யோகமாக மாறிடுது. எனக்கு பதவி வேணும், பெயர் வேணும், புகழ் வேணும், ராஜ்யமாக வாழணும், பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கணும்னா நேராக கிளம்பிருங்க சூரியனார் கோயில். ஆனா அதற்கு முன்னாடி இங்கே வழிபட்டுட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். 11 நெய் விளக்கு போடணும், தாமரை மாலை சூரியனுக்கு சாற்றணும், கோதுமை தானம் செய்யணும், செஞ்சு வழிபட்டுட்டு வரங்க. வந்தீங்கன்னா ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அங்கே வந்து இப்போ கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு, கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அதனால பாலாலயம் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, போய் நல்லா கும்பிடலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் வந்து நவகிரகங்களுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா, அங்கே இருக்கிற நவகிரகங்களுக்கு உள்ள எந்த நவகிரகங்களுமே ஆயுதம் இல்லாமல் இருக்கும். தனித்தனி சந்நிதிகள். நான் தண்டிக்கிற ஆள் இல்லைப்பா, அனுகிரகம் கொடுக்குறேன்ப்பா, உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறேன். அப்போ 9 பேர்த்துக்கு 9 மாலை, 9 பேர்த்துக்கு 9 தானியம், 11 நெய் விளக்கு, மானசீகமான அர்ச்சனை பிரார்த்தனை வழிவிட்டுட்டு போனால் விமோச்சனம் வேறு.
ஏன்னா எல்லாருமே கிரகதோஷத்தால தான் பீடிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு தான் நல்லா அலையிறாங்க. ஆமா. ஐயோ எங்கே போகணும், ஐயோ யாரை தேடணும், என்ன செலவாகும், என்ன பரிகாரம் பண்ணணும் தெரியலையே. அப்போ இது போய் பண்ணும்போது விமோச்சனம். அப்போது நவகிரக பண்ணிவிட்டு வழிபட்டுட்டு வெள்ளரிக்கையில் சாப்பிட்டு வரலாம். முதல்ல திருமங்கலக்குடி போயிடணும். பிராணநாதரையும் மங்களாம்பிகையும் தரிசிச்சுட்டு ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு மானசீகமாக வழிபட்டுட்டு வரலாம். அங்கே வந்து ஒரு சில தாலிக்காக, அதாவது தாலி அமையணும், தாலி பாக்கியம் அமையணுங்கிறதுக்காக பரிகாரமும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 2000 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க நிர்வாகம் சார்பாகவே. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா கம்மி தொகை தான். ஃபார்மாலிட்டியோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆமாம், கம்மி தொகை தான். போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அம்பாளுடைய கையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து தாலி கயிறு தொங்க விட்டுருப்பாங்க. இப்படி 10 ரூபா, அவ்வளவுதான். இப்போ யாராவது மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு பயப்படுறீங்க, 2 கல்யாணம் நடந்துரும்னு பயமாக இருக்குது, தார தோஷம் இருக்குது, அவங்க போய் அங்கே அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அங்கே அம்பாளுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 11 ரூபா காணிக்க. எவ்வளவு? 11. அவ்வளவுதான், வெறும் 11 ரூபா. நீங்கள் உண்டியலில் போட்டுட்டு அம்பாள்கிட்ட மானசீகமாக வழிபட்டுட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமம் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு அந்த அம்பாளுடைய தாலி கயிறு ஒன்று கொடுப்பாங்க, வாங்கி உங்கள் கணவரையே அங்கே மறுபடியும் கட்டி விட சொல்லுங்கள். கட்டி விட சொல்லுங்கள், இல்லை நீங்களே கட்டிக்கலாம், இதெல்லாம் தப்பெல்லாம் இல்லை. அப்படி வந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கஷ்டம் மட்டும் இல்லை, கர்மாவே தீருது. அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும் மனசு உடம்பு. அப்படி போயிட்டு வரும்போது நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த கோயிலில் போய் பரிகாரம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு முடிஞ்ச தீர்த்த நீராடிட்டு, அங்கே சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இருக்குது, அது சிவனோட 2 கண்களை பாவிக்கப்படுது. அருமை அந்த கோவிலில். ஆமாம், சிவன் வந்து அவரோட நெற்றிக்கொன்னோட இருக்கார் உள்ள. இது சூரிய சந்திர தீர்த்தம் வந்து 2 கண்களை பாவிக்கப்படுது. அப்போ கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அங்கே தீர்வு. அந்த சூரிய சந்திர தீர்த்தத்தில் வழிபட்டுட்டு, ஒளி கிரகம் இல்லையா, யாராவது புகழுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, பதவி கிடைக்கணும், பெரிய ஆளாக வரணும், நான் விடமாட்டேன் இதை அப்படின்னு நினச்சா போய் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்தில் நீராடிட்டு, தண்ணி இல்லைன்னா தெளிச்சிட்டாவது வழிபட்டுட்டு போய் நல்ல மானசீகமாக கும்பிட்டு அங்கே இருக்கிற இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும், முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். இந்த கோயில் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அருமை. நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐயா சொன்ன மாதிரி பிராணநாதரையும் மங்களாம்பிகையும் வழிபடுறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கான ஒரு வழி கிடைக்குது. அதுதான் வந்து மூலஸ்தானம். நவகிரக கோவிலுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூரியனார் கோவில்லேருந்து தொடங்கக்கூடாது. இந்த கோவில்லேருந்து தான் முதல்ல தொடங்கி பிறகு நவகிரக ஸ்தலங்களில் வணங்கும் பொழுது நமக்கான பரிபூரண நவகிரக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட வந்து டவுட்டே கிடையாது. அருமையான ஒரு கோவில். ஏன்னா எல்லாருமே கும்பகோணம்னு நவகிரகம் தான் சார் யோசிச்சிருப்பாங்க. இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத நிறைய பேர்கிட்ட இந்த பதிவு போய் சேரணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் தான் இந்த கேள்வி இன்னைக்கு உங்ககிட்ட வைக்கப்பட்டது. அருமையான ஒரு பதிவு சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.